ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக வீடியோ யார் பார்த்தாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பாரம்பரியமான முறையில் எப்படி கம்பு கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறதுன்னு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் குக்கரில் எப்படி கம்பு கூழ் செய்கிறதுன்னு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதேமாரி நிறைய சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம அரிசி நொய்யரிசி எடுத்துருக்குறோம். இது சூப்பராக இருக்கும், சின்ன சின்னதாக பிரியாணிக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி. அதனால் நொய்யரிசியில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு தான் இந்த முறை பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு பேர் நொய்யரிசி பிரியாணி தான். இந்த பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளையும் நான் நறுக்கி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதேமாரி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி பூ, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். லோ ஹீட்டில் வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி விடுங்க, இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஹீட் அதிகமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அனைவருக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள், வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா முக்கியமான விஷயங்களெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதேமாரி நறுக்கி வச்சுருந்த பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உப்பு சேர்த்து வறுக்கும்போது உப்பு ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும் பொழுது. அதனால் இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதேமாரியே நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஓரளவு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த பிரியாணியோட வாசமே நல்லா வறுக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச புதினா இலையும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் நம்ம இது கூட சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கரண்டியால் நல்லா எடுத்து விட்டு வதக்கிக்கோங்க. இதேமாரி எண்ணெயில் நல்லா எல்லா வெஜிடபிளும் வதக்கணும்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வேக வச்ச சோயா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் அரை வேக்காடு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் இருக்கிறதுனால இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட 2 காய் இருந்தாலும் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இல்லை சோயா சங்க்ஸு, உருளைக்கிழங்கு இந்தமாரி 2 காம்பினேஷனில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நொய்யரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. அடியில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. இதேமாரி கரண்டி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இதை ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டால் போதும். இதை அதிகமாக வேக வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க, இல்லைனா அரை டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க. நல்லா கலன்னு பொலன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூடி வச்சுக்கலாம். இதில் இனிமேல் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மூடி வச்சது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆனியன் ரைத்தா தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரட்டு, குக்கும்பர் இருந்தால் காய் சத்தத்தில் வச்சு சேர்த்தி ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். என்ன அந்த முக்கியமான விஷயம்னா, மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். நொய்யரிசிங்கிறதுனால ஒரு விசில் நம்மளுக்கு கண்டிப்பாக போதும். அதுக்கப்புறம் தம்மை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க. அதுவாகவே தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இப்போ அருமையாக பொலன்னு சூப்பராக நொய்யரிசி பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு இந்தமாரி பொலன்னு செம்ம டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த நொய்யரிசி வாங்கிட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக பிரியாணி கலந்து விடும்போது நீங்கள் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நெய் எது வேணாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் பிரியாணிக்கு கலந்து விடும்போது கடைசியாக சேர்த்துக்கலாம். என்னென்னா எண்ணெயில் ப்ரௌன் கலர் ஆகிற வரலையும் வறுத்த வெங்காயம்,
இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.